உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை போரூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞரை ஓட ஓட விரட்டி வெட்டிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெட்டிய பின் அந்த கும்பல் அரிவாளை சுழற்றியபடி சென்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்போம். சுரேந்தர், வணக்கம். இப்ப இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இந்த சம்பவத்திற்கான பின்னணி நோக்கம் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? என்ன நிலவரம்? கஞ்சா கும்பலின் அட்டுழியத்தின் சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் தெல்லியாரகரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ். 23 வயதான தமிழ். இவர் மீது கஞ்சா விற்பது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் போரூர் SRMC காவல் நிலையத்தில் இருக்கிறது. இந்த நிலையில தமிழுடைய நண்பரான சபரி என்பவர் தான் நேற்றைய தினம் 10 பேர் கொண்ட தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த பட்டா கட்சியை எடுத்து வெட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இருவருக்கும் இடையே கஞ்சா விற்பது தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதத்தால இந்த அரிவாள் வெட்டி சம்பவம் என்பது ஏற்பட்டு இருப்பதாக போலீஸ் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழும் சபரியும் கடந்த சில ஆண்டுகளாகவே கஞ்சா விற்று வருவது தொடர்பாக முன்பகை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் தமிழ் தனது நண்பர்களுடன் ஐயப்பந்தாங்கல் பகுதியில இருந்து பேசி கொண்டிருந்த போது அங்கிருந்து வந்த சபரியின் ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள்ல பட்டா கத்தி உள்ளிட்டவற்றை எடுத்து சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றனர். இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பெறும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் தமிழ் ரத்த வெள்ளத்தில் சரிந்து அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவரை அக்கம் பக்கத்தில் இருந்த அவரது நண்பர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இது குறித்து போரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை செய்ததில் வெட்டியது சபரி அவரது ஆதரவாளர்கள். இவர்கள் கஞ்சா விற்பதில் முன்பாக இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை தொடர்ந்து வெட்டிய நபர்கள் அராஜகத்தின் உச்சகட்டத்தில் அங்கு செல்லக்கூடிய சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு சூர்யா என்பவரையும் பட்டா கத்தியால் வெட்டிவிட்டு பட்டா கத்தியை சுழற்றியபடி சாலையில் சுற்றியபடி சென்றிருக்கின்றனர். இந்த காட்சிகளும் அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில கஞ்சா விற்பனை அதிகரித்து இருப்பதாலேயே இது போன்ற அசம்பாவிதம் மற்றும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தற்போது கஞ்சா முன்பகை காரணமாக இளைஞர்கள் 10 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட சாலையின் நடுவே வெட்டி விட்டு தப்பி செல்லக்கூடிய சிசிடிவிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட உயர் அதிகாரிகள் தொடர்ந்து கஞ்சா கும்பலை தீவிரமாக தேடி வரும் பணியிலையும் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பீதி அடைய செய்வதோடு தொடர்ந்து கஞ்சா கும்பலை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. ரைட், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.